சோதரம். பிரமாணங்களை குறித்து லாஸ்ட் கிளாஸில் படிச்சுட்டு வரும். கரெக்டாக? சரி, அதில் புதிய ஏற்பாட்டில் எப்படிலாம் பிரமாணங்களை குறித்து 17 விதமாக எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். சரி, நமக்கு கர்த்தரை பற்றி பேசும்போது, வேதத்தை பற்றி பேசும்போது, வேதத்தை குறித்த அறிவு, பிரமாணத்தை குறித்த அறிவு வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரமாணத்தை குறித்த வேத அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11:29 29 வாசிங்க. நியாயாதிபதிகள் 11 29 30 29 34 வரைக்கும் வாசிக்கலாம். நானே வாசிக்கிட்டா? 29 30 வாசிச்சோம்னா 11ஆம் அதிகாரமாங்கய்யா. அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். யெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவைக்கு மின்னிடத்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். அப்பொழுது யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்பூரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளே இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. ஆமேன். சோதரம் போதும் சிஸ்டர். தேங்க்யூ. இப்போ வாசிக்கிறோம். என்ன பண்ணுறான்? பொருத்தனை பண்ணுறான். நல்ல காரியம்தான். கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக எது எதிர்கொண்டு வருதோ அதை செலுத்துறேன்னு சொல்கிறான். அதுவும் நல்ல காரியம்தான். ஆனால் என்ன செய்கிறான்னா, சர்வாங்க தகன பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன முறை கொடுத்துருக்கிறாரு, பிரமாணம் அதை அங்கீகரிக்குதா அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனை. ஒரு ராஜாவாக இருக்கான். இஸ்ரேல் தேசத்து வரலாறு அவனுக்கு நல்லா தெரியுது. இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு வந்தாரு, இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டு வந்தாருங்கிறது நல்லா தெரியுது. அப்படியே சிஸ்டர், மற்றவங்களுக்கு ப்ளூடூத் போட்டுக்குங்க. ஏன்னா சில பேருக்கு செல்லில் கேட்கும்போது நல்லா கேட்காது, சில ப்ளூடூத்ல கேட்குறவங்க நல்லா கேட்கும். அதான் சில பேர் அவங்க ஃபோனில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க சிஸ்டர். இல்லைன்னா முடிஞ்சால் ஒரு ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுக்கேன். சில நேரம் நம்ம நார்மல் ஸ்பீக்கரில் கேட்கும்போது கேட்க மாட்டேங்குது ஃபோனில். சரி, நம்ம கொஞ்சம் உங்கள் ஃபோனில் சத்தம் கேட்கலன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் வால்யூம் ரெண்டுத்துலையுமே. சரி, கவனிங்க. இப்போ சர்வாங்க தகன பலி ஆண்டவர் எப்படி செலுத்தணும் அப்படின்னு ஒரு முறைமை கொடுத்துருக்காரு. அதன்படி செலுத்தினாதான் அவர் அங்கீகரிப்பார். நாம விருப்பப்பட்டதுனால, பொருத்தனை பண்ணிட்டதுனால கர்த்தர் அங்கீகரிப்பாரா, பிரமாணத்தை அங்கீகரிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்காது. எப்படி அங்கீகரிக்கும்? அவர் சொன்ன பிரகாரம் நம்ம பலி செலுத்தினாதான் அங்கீகரிக்கும். நாம நினைச்சுக்க கூடாது, நாம விரும்பினது கர்த்தர் செஞ்சுட்டாரு, அதனால நம்ம பொருத்தனை பண்ணதை நம்ம நிறைவேற்றிட்டோம்னா அது அங்கீகரிக்கப்படும் நினைச்சிடக்கூடாது. அதான் இதுக்கு ஒரு உதாரணம் இந்த காரியம். நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா
லேவிராமம் 18:21 வாசிங்க. லேவிராமம் 18:21. நீ உன் சன்னதியில் யாரை ஆகிலும் மோளேகுக்கென்று தீ கடக்கும்படி இடம் கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். தீ கடக்கும்படின்னு போட்டிருக்கு இல்லையா? மோளேகுக்கென்று தீ கடக்கும்படி இடம் கூடாது அப்படின்னா அதுதான் நரபலி செலுத்துறது தான். அதாவது அந்த மாதிரி நரபலி செலுத்துறது தேவனுக்கு வந்து ஒரு அருவருப்பான காரியம். அதை நம்ம யாரும் செய்யக்கூடாதுன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. அப்போ இதுதான் பிரமாணம். பிரமாணத்தின்படி என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் வந்து நரபலி கொடுக்க கூடாது. கேட்கிற தேவன் அல்ல அப்படிங்கிற காரியம் அவனுக்கு தெரியாது. அப்படின்னால என்ன பண்றான்? அவன் பொருத்தனை பண்ணிட்டதுனால அவனுடைய மகளை சர்வாங்க தகன பலியா பலியிடுறான். இதுதான் நம்ம பிரமாணம் தெரியாம கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது வேத அறிவு நமக்கு இல்லைன்னா இந்த மாதிரி காரியங்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. உபாகமம் 12:31-32 வாசிங்க. உபாகமம் 12:31-32. உன் தேவனாய கர்த்தருக்கு அப்படி செய்யாக, கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்னியிலே சுட்டெரித்தார்களே. நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோட ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆமென். பாத்தீங்களா? இப்ப கவனிங்க. இந்த கர்த்தர் வந்து என்ன செய்யறாராம்? கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. நம்ம அந்நிய தேசத்து ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான காரியங்களை செய்யறாங்க. அதுல ஒரு காரியம் என்ன? தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியில சுட்டரிக்கிறார்கள். அப்படின்னா என்னது? நரபலி கொடுக்கிறது. அதாவது பலி செலுத்துறது. தங்கள் தேவர்களுக்கு என்று இப்படி பலி செலுத்தினா நிறைய காரியங்கள் நடக்கும்னு மூட நம்பிக்கை பல மதத்துல பல விதமா இருக்கு. நமக்கு தெரியும், நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்ப கூட நம்ம வாழ்ற நாகரிக காலத்துல கூட ஏதாவது மந்திரவாதி சொல்லிட்டான்னா தங்கள் குழந்தைகளை நரபலி சேர அறியாத மக்கள் கொடுக்குறாங்க. இது என்ன பண்ண? தேவநாயக கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இந்த ஆண்டவர் விதிக்கிற யாவையும் செய்யும்படி நம்ம கவனமா இருக்கணும். அதனோட ஒன்றும் கூட்டினாலும் அவருக்கு பிடிக்காது, அதுல ஒன்றும் குறைச்சாலும் பிடிக்காது. வேத வாக்கியங்கள்ல கர்த்தரை பத்தி நம்ம புரிந்து கொள்ளும் போது அவர் சொன்னதுக்கு நம்ம மேலேயும் செய்யக்கூடாது, சொன்னதுக்கு கீழேயும் செய்யக்கூடாது. ஏன்னா அதில் ஒரு நீதி இருக்கும், அதில் ஒரு முகாந்திரம் இருக்கும். அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. நாம் வந்து நமக்கு நீதியாக தெரியுற அப்படின்னால, நமக்கு நியாயமாக தெரியுற அப்படின்னால பிரமாணம் மறுக்கிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இப்போ பிரமாணம் தெரியலன்னு சொல்றதால இவன் மகளை கொன்னது அவனுக்கு பாவமாக தெரியல. ஆனால் இவனுடைய முழு விருப்பம்தான் நிறைவேற்றப்படுது தவிர கர்த்தருடைய பிரமாணம் அதை அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? சரி, ஏதாவது சந்தேகம் வந்து நடுவில் கேளுங்க. 1 கொரிந்தியர் 9:21 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:21. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவுமானேன். அப்படி இருந்தோம் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக நான் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன், நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருக்கவில்லை, உள்ளவனாய் இருக்கிறேன், கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. இப்போ நம்ம சில இடங்கள்ல வாசிக்கும் போது நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடக்கூடாது. சரியா? வேதம் வந்து நம்ம நியாயப்பிரமாணம் வந்து யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டுல காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேதம் வந்து ஆவிக்குரியவர்களுக்கு. வேதம் ஆவிக்குரியது, அது ஆவிக்குரியவர்களுக்கு எழுதப்பட்டது. அது எல்லா காலத்திலையும் உள்ள ஆவிக்குரியவர்களுக்கு தான் பொருந்துமே தவிர
எந்த சட்டத்திட்டங்களையும் ஆண்டவர் மாற்றவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அதை. பழைய ஏற்பாட்டில் கற்பலகையில் பிரமாணத்தை எழுதி கொடுத்தாரு. இங்கே நம்முடைய இருதயமாகிய சதையுள்ள பலகையில் எழுதியிருக்கிறாரு. அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய வேற எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே இருதயத்தில் பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய இருதயத்தில். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாக இருக்கிறேன். ஏன் புதிய ஏற்பாட்டில் வந்துட்டா நமக்கு பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் இல்லையா அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் தன்னுடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தி நம்மை கழுவி சுத்திகரிச்சிட்டாரு. இந்த அனுபவம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லை. அப்போ தம்முடைய பாவம் சுத்திகரிக்கப்படுவதற்கு தேவையான பலிகளை நாம் செலுத்த வேண்டியதில்லை. நம்முடைய பாவம் நீக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிச்சிருக்கு. அதற்குரிய பிரமாணங்களை நம்ம செய்ய வேண்டியதில்லை. அதை தான் பவுல் சொன்னாரே தவிர, அந்த பிரமாணம் தான் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்திருக்கிறாரே தவிர, எல்லா பிரமாணங்களையும் நான் நிறைவேற்றி விட்டேன், நீங்க இப்போ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், சுயாதீனமா நீங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. அது மனிதருடைய புரிதல் தான் அந்த மாதிரி. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு இருதயத்தில் பிரமாணம் ஏன் எழுதப்படுது? பழைய ஏற்பாட்டில் கற்பலகைகள் எழுதி கொடுக்கப்பட்டுச்சு. இருதயத்தில் எழுதப்பட்டா நீங்கள் அந்த பிரமாணங்களை கற்பலகையை உடைச்ச மாதிரி நீங்கள் உடைக்க முடியாது, நீங்கள் வளைக்க முடியாது, நீங்கள் மாற்றி எழுத முடியாது. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும், நிறைவேற்ற தான் செய்ய முடியும். நாம் நிறைவேற்றினா நமக்கு பிரதிபலன், நிறைவேற்றலைன்னா நமக்கு நியாய தீர்ப்பு. இந்த 2 காரியம்தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கற்பலகையில் எழுதி கொடுக்கப்பட்டது வேண்டான்னு அவங்க உடைச்சு போட்டாங்க. இது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் எழுதப்படும் போது நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது, மறுபடி பிறந்து ஜலத்தினால் ஆவியினால் மறுபடியும் பிறக்கும் போது, நம்முடைய இருதயத்தில் பிரமாணங்களை கணவன் மனைவி உறவுல எழுதுறார். அவரை மணவாளனாக நம்மை மணவாட்டியாக கொண்டு தான் இந்த பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுது. இந்த உறவு நித்தியத்துக்கான உறவு. இதை நம்ம வளைக்கவோ மாற்றவோ உடைக்கவோ முடியாது, நிறைவேற்ற தான் முடியும். 2 கொரிந்தியர் 3:3 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:3 வாசிங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினாலும் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி எழுதுறாருன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல எழுதுறாரு. நம்முடைய ஆத்மா ஃபீமேலாக, அவர் மேலாக, இந்த அடிப்படையில் தான் 11:11 அடிப்படையில், கணவன் மனைவி உறவின் அடிப்படையில் தான் அந்த பிரமாணத்தை நம்முடைய இதயத்தில் எழுதுறாரு. இப்போ இதை நம்ம தள்ள முடியாது. எபிரேய பின்னணியத்தின்படி பெண்ணு கணவனை வேண்டாம் டைவர்ஸ் பண்ண முடியாது. கணவன் தான் வேண்டான்னா மனைவியை டைவர்ஸ் பண்ணலாம், அதுக்கு தான் அதிகாரம். பெண் கணவனை வேண்டான்னு தள்ளிவிட முடியாது. இப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்தீங்கன்னா, நாம் தள்ளி விட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. நமக்கு தான், நம்முடைய ஆத்மா தான் நியாய தீர்ப்பில் மாட்டிக்கொள்ளும். அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அதனால் அவர் தள்ளுறதுக்கு நம்ம காரணமாக இருந்துடக்கூடாது. அவர் தள்ளுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம புத்தி இல்லாத கன்னிகையாக இருந்தால் தள்ளுவார், கனி கொடுக்கலன்னா தள்ளுவார், நம்முடைய சுவாபம் மாறலைன்னா தள்ளுவார், அவருக்கு பிரியம் இல்லாத ஊழியக்காரனாக இருந்தால் தள்ளுவார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இருந்தால் என்ன பண்ணுவார்? தள்ளுவார். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நாம் அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் போது நாம் அவரை கட்டியாக பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால், நித்திய வரைக்கும் என்ன பண்ணலாம்? அவரோட கூட வாழலாம். இப்போ எபிரேயர் 8:10 வாசிங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை
அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆமென். இதுதான் பாருங்க, இஸ்ரவேல் குடும்பத்தாரோட கடைசி நாட்கள்ல எழுத போறாரு. நமக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே எழுதுறார். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்த உடனே எழுதிடுறார். அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய இருதயங்களில் அவைகளை எழுதுகிறாரு. இப்படி எழுதி தான் அவர் நமக்கு தேவனா இருக்கிறாரு, நாம் அவருடைய ஜனமா இருக்கிறோம். எப்படி தேவனா இருக்கிறாரு? அவர் உலகம் முழுவதுக்கும் தேவன் தான். அவங்களுக்கு பொதுவான ஒரு கடவுள். நமக்கு பிரமாணத்தை எழுதணும் அப்படின்னால ஆத்ம மனவாளனா இருக்கிறாரு. நம்ம ஆத்மாவில் அவருக்கு மனவாட்டியா இருக்கிறோம். அவருடைய ஜனங்கள்னா என்ன, மனவாட்டிங்கிற ஸ்தானத்தில் தான் நம்மளை கொண்டு வர்றாரு. உலகத்தாருக்கு அப்படி இல்லை. குழந்தை கேட்குறாங்க, குழந்தை கிடைக்கும். மழை கேட்குறாங்க, மழை கிடைக்கும். சாப்பாடு கேட்டால் சாப்பாடு கிடைக்கும். வேலை கேட்டால் வேலை கிடைக்கும். கேட்குறது கிடைக்கும். பர்சனலாக அவருக்கும் இவங்களுக்கும் உறவு இல்லை. ஆனால் நமக்கு என்னன்னு சொன்னால், மறுபடியும் பிறந்தபடினால இது நமக்கு நடந்த அனுபவம். இந்த அனுபவத்தில் தான் நமக்கு அவருக்கும் உறவு. அவருடைய ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிச்ச அப்படின்னால ரத்த உறவு. அவருடைய ஆவியை நமக்கு தந்தபடினால அவருடைய ஆவிக்கும் நமக்கும் ஒருமனம், ஒரே ஆவியா இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருந்தா அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அவருடைய ஆவி நம்மை துக்கப்படுத்தாது. அவருடைய வரங்கள் நமக்கு கொடுத்தார்னா அந்த வரங்கள் நம்மை ஒரு நாளும் தலைகுனிய விடாது. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவருடைய ஆவி நம்மை துக்கப்படுத்தாது. அவருடைய அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. அவருடைய வரங்கள் நம்மை ஒருபோதும் தலைகுனிய செய்யாது. இது அவர் கொடுத்தார்னா. நாமளா நம்பிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, மாட்டிக்கும், கஷ்டம். அந்த இது மாதிரி ஒரு பிரதான ஆசாரியனுடைய மகன்கள், பவுல் பிரசங்கிற இயேசு நாமத்தினாலே உனக்கு அதிகாரத்தோட கட்டளை எடுக்கிறோம் அப்படின்னு வரங்கள் நமக்கு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம சொன்னோம்னா மாட்டிக்குவோம். சாத்தானுக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நம்மளையும் யாருன்னு தெரியும். அப்போ நம்ம கர்த்தர் கொடுத்தா அந்த வரங்கள் சாகிற வரைக்கும் நம்மளை விட்டு போகாது. இந்த உலகத்தின் முடிகிற வரைக்கும் நம்மளை விட்டு போகாது. அப்படி வரம் கொடுத்தா அது கிரியை செய்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படி கிரியை செஞ்சதுன்னா இந்த வரங்கள் நம்மை தலைகுனிய விடாது. சரியா? இப்போ கர்த்தர் நாம பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்காக, நம்முடைய பாவம் கழுவப்படுவதற்காக எந்த பிரமாணங்கள்லாம் கொடுத்தாரோ அதை சிலுவையில் செய்து முடித்துட்டாரு. இப்போ நான் பரிசுத்தவான் ஆகிறதுக்காக, அவரோட நித்தியத்தில் வாழ்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அதை நான் தான் செய்யணும், நம்ம தான் செய்யணும். 1 யோவான் 2:1 வாசிங்க. யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 2ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். 4ஆவது வசனம் வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இந்த 2 காரியத்தையும் போதும். இந்த 2 காரியத்தையும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒன்று நீதிக்காக உள்ள பிரமாணம். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இருக்கிறாரு. சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறார். அவரை விசுவாசித்து தான் பாவி என்று உணர்ந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று விசுவாசித்து அவரிடத்தில் வந்தால் அவர்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து ரத்தம் நீக்கி சுத்திகரிக்கும். எல்லாருக்கும், உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க.
தான் பாவி என்று உணராம இயேசுவை விசுவாசித்தால் அவருடைய இரத்தம் உங்களை சுத்திகரிக்காது. மனம் திரும்பி பாவ மன்னிப்புகள் ஞானஸ்நானம் எடுத்தாதான், அப்படி எடுத்தாதான் அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அப்படி சுத்திகரிக்கும் போது அடுத்து சொல்றாரு, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யன், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இப்போ அவரை அறிந்திருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துவிட்டேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்போ கர்த்தர் உறவுக்காக இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை கண்டிப்பா நம்ம தான் செய்யணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மோசேக்கு கொடுக்கப்பட்ட 613 கட்டளைகள் தேவனுடைய நியமமா, நீ தேவனுடைய ஒழுங்கு, தேவனுடைய நியமம், சரியா? அதை கணக்கு போட்டு பார்க்கிறபடி தான் படிக்க கொடுத்தாரு. வேதத்தை நம்ம வாசிக்கிற மாதிரி சம்பவமா வாசிக்கிறதுக்குள்ள ரபானிக்கல் ஸ்டடீஸ்ல, அதாவது ஆராய்ந்து கணக்கு போட்டு படிக்கும்படி தான் அந்த 613 கட்டளைகள் அல்லது 5 ஆகமத்தை அப்படிதான் கொடுத்தாரு. உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி அதுல இருக்கிற சத்தியத்தை எடுத்துக்கணும் ஆத்மாக்கு, அப்படிதான் கொடுக்கிறார். சரியா? யூதர்களை அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அந்த பிரமாணம் வேதம் அப்படின்னா, நான் ஒரு ஒரு வாரத்துக்கு இப்படி நடக்கணும், 7 நாள் நீங்க எப்படி இருக்கணும், காலையில எப்படி எழும்பினோன்னு என்ன செய்யணும், சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யணும், அடுத்து ஒரு வாரம் முடிவில் ஓய்வு நாளில் என்ன செய்யணும், மாத பிறப்பில் என்ன செய்யணும், சரியா, ஒரு வருஷம் முடிவில் என்ன பண்ணணும் அப்படின்னு அது கண்ட்ரோல் பண்ணிச்சு. அந்த பிரமாணங்களும் எழுதி கொடுக்கப்பட்ட வேதம் நமக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறும்போது, ஆவியானவர் நமக்கு வரும்போது, ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா நாமே ஆலயம். இப்போ நம்மளை 24 ஹவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அவங்களுக்கு வெளியில இருந்து ரூல் பண்ணிச்சு, கண்ட்ரோல் பண்ணிச்சு, நமக்கு உள்ள இருந்து கண்ட்ரோல் பண்ணுது. வேதம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுது. ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா என்ன பண்ணுது, நமக்கு உள்ள இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும். இப்ப அந்த பிரமாணங்களை எழுதி கொடுத்தவர் யார் தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். எழுதின கருவி மோசேயே. எழுத சொன்னது யார் தான்? அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எழுத சொல்றாரு. சரியா? தேவனுடைய குணாதிசயங்களை, அவர் விரும்புகிற காரியத்தை, விரும்புகிற சுவாபங்களை பிரமாணங்கள் மூலம் தெரிந்து கொள்றதுக்காக அதை கொடுத்தாரு. கற்பலகைகள்ல எழுதி கொடுத்தாரு. அவங்களுக்கு பார்த்து படிக்கணும், அதை பார்த்து இவங்க அறிஞ்சு கொள்ளணும். இல்லைன்னா அந்த அறிவு கிடைக்காது, இல்லைன்னா தெரியாது, இவங்க அதன்படி நடக்க முடியாது, புரியாது. அதனாலதான் நமக்கு என்ன பண்றாரு, நமக்கு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் பிரமாணம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உள்ளத்துல எழுதப்படுது. இப்போ நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவர் பண்ணுது. அந்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நீங்க நடுராத்திரியில் 2:30 மணிக்கு எழும்புறீங்க, தூக்கத்துல 4 மணிக்கு எழும்புறீங்க, அப்பவும் ஜெபிக்கலாம். ஆவியார் டைரக்ட் கனெக்ஷன் கர்த்தரோடு. பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. சரியா? இப்போ நமக்கு டைரக்ட் கனெக்ஷன். இருபத்தி 24/7 நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு இந்த வேதம் ஆவியானவர் நம்மளை, இந்த வேதம் பிரமாணங்கள் நம்மை கண்ட்ரோல் பண்ணுது. மறுபடி பிறந்த உடனே என்ன பண்ணுது, வேதம் நம்முடைய இதயத்தில் எழுதப்பட்டா நம்முடைய கேரக்டர் தான் முதல்ல சேஞ்ச் பண்ணும். இந்த சுவாபத்தை மாற்றும். சுவாபத்தை மாற்றின உடனே கனி கொடுக்க சொல்லும், கனி கொடுக்க வைக்கும். அவர் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக, நாம் போய் கனி கொடுக்கும் படிக்கும், அந்த கனி நம்மில் நிலைத்திருக்கும்படி தான் அவர் நம்மை
தெரிந்து கொண்டார். முதலாவது பிரமாணம் எழுதப்படுது, ஆவியானவர் உள்ள வராருன்னா நம்முடைய மாம்ச சுவாபம், ஜென்ம சுவாபம் மாற்றப்படுகிறது. அடுத்து கனி கொடுக்க வைக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருக்குள்ள உறவு ஒரு வேலைக்காரி போல, நமக்கும் அவருக்குள்ள, புதிய ஏற்பாட்டில் நமக்கும் அவருக்குள்ள இருக்கிற உறவு கணவன் மனைவி போல. அங்கே வேலைக்காரராக இருந்தால் எஜமான், அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்போது என்னதான் கிடைக்கும்? கூலி மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் மனைவி அவருடைய கணவனுடைய சித்தத்தை செய்யும்போது என்ன கிடைக்கும்? கூடவே அன்பு, கேரிங் எல்லாமே கிடைக்கும். சரியா? இப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு அப்படிதான். அதாவது வேலைக்காரனுக்கு கூலி போல. அவங்களுக்கு மாம்சத்தில் விருத்த சேதனம், நமக்கு இருதயத்தில் விருத்த சேதனம். நமக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் நடக்கும்போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இப்போ நிறைய உலகத்தார் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க, அல்லது பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, மனம் மாறாமல் சுவாபம் மாறாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களால் கர்த்தரை உண்மையாக நேசிக்க முடியாது. உண்மையாகவே பாவம் மன்னிக்கப்பட்டால் கடமைக்காக சர்ச்சுக்கு வராம, அன்புக்காக, உறவுக்காக, நித்தியத்துக்காக வருவாங்க சர்ச். கர்த்தரை தேடி நித்தியத்துக்காக, அன்புக்காக, அந்த அவர் 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 நமக்கு செய்ததை அனுபவிச்சதுனால வருவாங்க. ஆனால் கடமைக்காக வர்றவங்க உண்மையிலே அவங்களுக்கு பாவ மன்னிப்பு நடந்திருக்காது. தேவ அன்பு அவங்களுடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்காது. அப்படி ஊற்றப்படாதனால இவங்களால திரும்பி அன்பு கூற முடியாது. அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் சிலரால் கர்த்தரை நேசிக்க முடியல, உண்மையாக பின்பற்ற முடியலன்னா, தேவ அன்பு அவங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தால் தான் அந்த நம்பிக்கை அவங்கள வெட்கப்படுத்தாது. இல்லாவிட்டா இவங்களுடைய சுய முயற்சியில் நம்பும்போது என்ன ஆகும்? ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை அன்பு கூற முடியாது. இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டா என்ன நடக்கும்? பாவம் மன்னிக்கப்படலைன்னா என்ன நடக்கும்னு பார்ப்போம். பாவம் மன்னிக்கப்படாதவர்கள் கடவுளால் பயன்படுத்தப்பட முடியாது. அவங்களுக்கு நன்மையான காரியம் கிடைக்கிற வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க. ஒரு கஷ்டம் வந்தால், தீமை வந்தால் விட்டுட்டு கர்த்தரை விட்டு பறந்துடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. இது என்ன அனுபவம்? பலிபீட அனுபவத்திலே நின்று கிடைக்கிற வரைக்கும் அவரிடத்துல பெற்றுக்கொள்கிறது. அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது ஒடுக்கமான பாதைக்குள்ளே போகும்போது அப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறது. என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதில்ல. ஆனால் வேதம் எப்படி காண்பிக்குதுன்னா, பலிபீடத்துலேருந்து பரிசுத்த ஸ்தலம் போகணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் தான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பலிபீட அனுபவத்திலே பெற்றுக்கொண்டு நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அப்படியே நித்தியத்துக்கு போயிடலான்னு கேட்டால் வேதம் அப்படி நமக்கு இடம் கொடுக்கவில்லை. சரியா? இப்போ மன்னிப்பை பெற்றவங்க என்ன பண்ணும்? மன்னிப்பை பெற்ற இருதயம் என்ன பண்ணும்? உண்மையாக முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரை நேசிக்கும். தன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க முடியும். சரியா? இவங்களால தான் அடுத்த கட்டத்துக்கு கடந்து போக முடியும். உண்மையாக மன்னிப்பை பெற்றவங்க தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியும். அவங்களால தான் அவருடைய சாயலையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதாம் இழந்து போன சாயலையும் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்களால முடியாது. சரியா? இன்னைக்கு கடவுளை பற்றி பிரசங்கம் பண்ண அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரை நேசிக்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவரோடு கூட வாழ அநேகருக்கு பிரியம் இல்லை. அவரோடு கூட வாழ்வதற்கு அநேகர் தயாராக இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் எகிப்திலிருந்து உங்களை விடுவித்ததன் நோக்கம் நான் உங்கள் நடுவே வாசம் பண்ண வேண்டும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்ததன் நோக்கம் அவர் நம் நடுவே நமக்குள் உலாவ வேண்டும். உலாவுவதற்காக தான். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு பழைய ஏற்பாட்டில் அவர்களுள்ள கூடாரத்தில் இருந்த தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் அவர்கள் தூக்கி எறியணும். நமக்கு அவருக்கு பிரியமில்லாத சுவாபத்தெல்லாம் நம்ம தான் மாற்றிக்கணும். நம்ம நடத்துகிற ஊழியரோ பரிசுத்தவான்களோ வந்து அதை எடுத்து நம்முடைய சுவாபத்தை மாற்ற முடியாது. நாம தான் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை
ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை நாள்தோறும் அழிக்கணும். ஆவியில பலப்பட்டாதான் மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படும். ஒடுங்கிரும். மாம்ச மனுஷன் என்ன பண்ணுவான்? பெரிய பலவான் பாக்ஸிங் பிளேயர் வர்றான், நம்மளை கொண்டு அவங்க கூட ஃபைட் பண்ண கொண்டு விட்டுருக்கோம், ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்கன்னு வைங்க, அவனை பார்த்தோன்னே என்ன பண்ணுவான்? அப்படியே பம்மிடும். டாடா ஒரு அடி அடிச்சா ஆளே நொறுங்கிடுவோம் போல இருக்குன்னு பம்முமா. அதே மாதிரி உள்ளான மனுஷன் கர்த்தருடைய வசனத்தில் வளர்ந்து பலப்பட்டான்னா மாம்சத்தின் கிரிகள் என்ன பண்ணணும்? பம்மிரும். மாம்சத்தின் கிரிகள் ஒடுங்கிரும். ஆவினாலே மாம்சத்தின் கிரிகள் குன்றி போய்விடும். சரியா? அப்போ இதை நம்ம தான் செய்யணும். பழைய ஏற்பாட்டில் அவர் உலாவுவதற்கு அவருடைய கூடார பாளையம் எங்கும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ள அவர் உலாவுவதற்கு நம்முடைய ஆலயம், இருதயமாகிய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கெட்ட சிந்தைகள் இருக்கக்கூடாது, அவருக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் இருக்கக்கூடாது. இருந்தா அவர் உலாவ மாட்டார். இதுதான் காரியம். சரியா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு கானானு கொண்டு போய் விடுவது மாத்திரம் அவருடைய நோக்கம் அல்ல. எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானு கொண்டு போய் விட்டுறது அது மட்டும் கர்த்தருடைய விருப்பம் இல்லை. வனாந்திரத்துக்கு கொண்டு போயிட்டு, மலைக்கு கொண்டு போயிட்டு, என்னுடைய நான் வாசம் பண்ண ஆலயத்தை கட்டுங்கள், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்கள். புதிய ஏற்பாட்டில் நமக்கு சரீரத்தில், நம்முடைய சரீரத்திலே அதை செய்யணும். சரியா? இதை எப்போ சொல்லலை? எகிப்திலிருந்து விடுவிக்கும் போது சொல்லலை. நாம் ரட்சிக்கப்படும் போது என்ன பண்ணலை? இப்படிதான் அப்படிங்கிறது நமக்கு சொல்லலை. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். சரியா? மத்தேயு 5:17 வாசிங்க. மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழைக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழைக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமென். பாருங்க, பிரமாணம் தோற்று போகவில்லை, பிரமாணம் விழுந்து போகல, பிரமாணம் அழிந்து போகல. அது ஏன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தாரு. இப்போ நம்முடைய இருதயத்தில் அந்த பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது விழுந்து போகல, தோற்று போகல, அழிந்து போகல, நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரியா? யாக்கோபு 1:25 வாசிங்க. யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறது மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். 2ஆம் அதிகாரம் யாக்கோபு 2:12-13 வாசிங்க. சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்படைய பகிரவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென். சரியா? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். உள்ளத்துல எழுதப்பட்ட பிரமாணம் எப்படிப்பட்டது? சுயாதீன பிரமாணம். அதை உற்று பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். எவனிடத்தில் யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் என்ன பண்ணுவான்? அதிகமாய் அன்பு கூறுவான். கொஞ்சமா மன்னிக்கப்படுறவன் கொஞ்சமா தான் அன்பு கூறுவான். அப்போ யாரு கர்த்தர், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தரால் நீங்கள் நேசிக்கப்பட்டால் நீங்க திரும்ப அவரிடத்தில் அன்பு கூறுவது உங்களுக்கு ரொம்ப லகுவான காரியமா இருக்கும். நீங்கள் கர்த்தரால் நேசிக்கப்படலைன்னு வைங்களேன்,
ஒரு கட்டம் வரும்போது உங்களுக்கு அன்பு கூறுறதுக்கு கடினமா இருக்கும். அதுதான் காரியம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, யாரை நேசிக்கிறாரோ, அவன் என்ன பண்றாரு? அப்படியே கொஞ்சம் முத்தம் கொடுத்து, அப்படியே இது பண்ணுவாரா? அப்படி இல்ல. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, அவனை சிட்சித்து சரிப்படுத்துகிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, அவனை கடிந்து கொண்டு சிட்சிப்பார். அந்த சிட்சை நமக்கு ஆத்ம நன்மைக்கு ஏதுவாக இருக்கும், நித்தியத்தில் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும், அப்படிப்பட்டதா இருக்கும். அதனால அவருடைய சிட்சையை யாரால தான் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா, யார் அவரால் அன்பு கூறப்பட்டாங்களோ அவங்கள் தான் திரும்ப இந்த சிட்சையில ஏற்றுக்கொண்டு நின்று நிலைத்து திரும்ப அவரிடத்துல அன்பு கூற முடியும். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? கடிந்து கொண்டு சிட்சிக்கும்போது என்ன பண்ணுவான்? தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா அப்படிதான். அவர்கள் அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான், அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது யார் தான் அவரிடத்தில் அன்பு கூற முடியும்னு சொன்னா, யாரை அவர் நேசிக்கிறாரோ அவங்களால தான் அவரிடத்தில் அன்பு கூற முடியும். எல்லா விதத்திலையும், எல்லா இடத்துலையும், எல்லா நேரத்திலையும் அன்பு கூற முடியும். சரியா? சரி. இப்ப நம்ம செய்கிற ஆராதனை, நாம செய்கிற ஊழியம் அவர் சொல்லியிருக்கிறபடி இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம அல்லது நம்ம விருப்பத்தின்படி இருக்கிறதா, இந்த எப்தா செஞ்ச மாதிரி, அந்த ராஜா செஞ்ச மாதிரி நமக்கு பிரியமா இருக்குதா, இல்ல அவர் சொல்லியபடி இருக்குதான்னு பார்க்கணும். அது தெரியல, வேதம் அதுல இருக்கிற பிரமாணங்கள் தெரியலன்னா நமக்கு பிரியமானபடி நம்ம செய்வோம், அந்த கர்த்தருக்கு பிரியமானதான்னு நமக்கு தெரியாம போயிடும். அதனால நம்ம வேதத்தை அதுல இருக்கிற பிரமாணங்களை நம்ம அறிந்து கொள்றதுதான் நமக்கு நலமான காரியம். இப்போ சுயாதீன பிரமாணம் உள்ளவர்கள் நம்ம என்ன பண்ணோம்? அது வேத பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறதான்னு பார்க்கணும். நமக்கு பிரமாணம் தெரியும், எல்லாம் கரெக்டா தெரியுற மாதிரியே இருக்கும். இந்த எப்தாக்கு என்ன பண்ணுது? இஸ்ரவேலருடைய வரலாறு நல்லா தெரியுது, ஆனா கர்த்தருடைய பிரமாணம் தெரியல. அதனால நமக்கு சுயாதீன பிரமாணம் உள்ளத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் வேதத்தின்படி அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா, கர்த்தருக்கு உகந்ததான்னு நம்ம செக் பண்ணணும். சரியா? நம்ம விருப்பத்தை, நம்முடைய சொந்த கருத்தை ஒருபோதும் உபதேசமாக, பிரசங்கமாக நாம மாற்றக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை தான், கர்த்தரால் எழுதி கொடுக்கப்பட்டதை அதை தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும். நாம நம்முடைய சொந்த கருத்தை, விருப்பத்தை உள்ள கொண்டு வந்துட கூடாது. இப்ப நம்ம அவருக்கு பிரியமானதை, நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. சாரி, நமக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அந்த அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது, ஒருவரும் நம்மை குற்றப்படுத்த முடியாது. சரியா? இப்போ ஒரு வாலிபன் வந்து கேட்குறான், நித்திய ஜீவனுக்கு போக நான் என்ன செய்ய வேண்டும், எந்த நன்மை செய்யணும்னு கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தில் நீ எழுதியிருக்கிறது என்ன, நீ அறிந்திருக்கிறது என்ன, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்னன்னு கேட்குறான். அப்போ நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்கிறத அங்க கர்த்தர் வலியுறுத்துறார். சரியா? நியாயப்பிரமாணங்கிறது 10 கட்டளைகள் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். 613 கட்டளைகள். அந்த 613 கட்டளைகளை ஒரு ராஜா கை கொள்ளக்கூடிய காரியம் இருக்கு, ஒரு ஆண் மாத்திரம் அல்லது ஒரு பெண் மாத்திரம் கை கொள்ளக்கூடிய காரியம் இருக்கு, ஒரு ஆசாரின் கை கொள்ளக்கூடிய காரியம் இருக்கு. இது எல்லாமே ஒருவரே எல்லாவற்றையும் கை கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அதுல இருக்கிற தாற்பயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இயேசு கிறிஸ்து ஆனாதானே வந்தாரு, ஒரு பெண் மாத்திரமே நிறைவேற்றக்கூடிய கட்டளைகள் அதில் இருக்கு, அதை இயேசு கிறிஸ்துவும் நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்றலை. அப்ப இந்த 613 கட்டளைகள்ங்கிறது ஒரு முழு சமுதாயமும் கைக்கொள்ள கர்த்தர் கொடுத்தது. ஒரு ராஜா இப்படி கை கொள்ளணும், ஒரு பிரதான ஆசாரியன், ஒரு ஆண், ஒரு பெண், இப்படிலாம் இருக்கு. தனித்தனியா அதுல 14 டிவிஷன்ல பிரிச்சிருக்காங்க, எதெல்லாம் செய்யணும்
யார் யார் செய்யுங்கிறது 14 வகை டிவிஷன்ல இருக்கு. அத ஒரு ஆணா இருக்கிறவங்க பெண் செய்யக்கூடிய அந்த காரியத்தை இவங்க நிறைவேற்ற முடியாது. அப்போ எல்லா பிரமாணங்களையும் ஒருவரே நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டா அப்படி நிறைவேற்ற முடியாது. அப்படி அல்ல. நமக்கு என்னென்ன நிறைவேற்றணும்னு கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம நிறைவேற்றணும். இந்த 613 கட்டளைகள்ங்கிறது ஒரு ஹோல் கம்யூனிட்டி, முழு சமுதாயமும் நிறைவேற்றும்படியா பிரித்து கொடுக்கப்பட்ட கட்டளைகள். அதை புரிஞ்சுக்கணும். சரியா? நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, அது நீதியாயும் பரிசுத்தமாயும் இருக்குது. அது எங்க இருக்குது நினைச்சிடக்கூடாது. ஆதியாமத்திலிருந்து விவாகம் வரைக்கும் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. மோசைக்கு எழுதி கொடுத்ததுல மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிடக்கூடாது. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் 613 கட்டளைகள் நிறைஞ்சிருக்கு. எங்கிருந்து? ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அதனால நினைச்சிடக்கூடாது நீங்க புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிருபையின் பிரமாணம் அப்படியே கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு அப்படியே பரலவும் போயிடலாம் போல் தெரியுது, ரொம்ப லகுவா இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நியாயப்பிரமாணம் லகுவானது தான். ஆவியை பெற்றவர்களுக்கு லகுவானது தான். ஆவியை பெறாதவர்களுக்கு தான் கடினமான காரியம். ஆனால் அதில் 2 பகுதி இருக்கு. ஒன்று கிருபையும் சத்தியமும், நீதியும் பரிசுத்தமும், 2 பகுதி இருக்கு. அதனால ரெண்டு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு இப்ப நீதிமான் ஆக்கிட்டார் ரத்தத்தினால கழுவி. ஆனா தேறினவன் ஆகணும். சத்தியத்தை கை கொண்டு தேறினவனாக ஜெயங்கொண்டவனா போகணும். அந்த பகுதி நமக்கு இருக்கு. அதை மறந்துட்டு கிருபை கிருபை கிருபைன்னு நீங்க வெளிப்படுத்தும் விசேஷத்துல கிருபைன்னு ஒரு இடத்துலையும் எழுதப்படவில்லை. வெளிப்படுத்தும் விசேஷத்துல சிலுவையை பற்றி பேசப்படவில்லை. அதனால நீங்க கிருபைன்னு எடுக்க முடியாது. கிருபை மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா அப்படியே பரலோகம் போயிடலான்னு எடுக்க முடியாது. சரியா? புதிய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல 2 காரியம் இருக்கு. ஒன்று தேவனை நேசிக்கணும், இன்னொன்று நம்மை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கணும். இது வரைக்கும் உள்ளதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை எங்களுக்கு புரியல, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா ஏதாவது இருக்கா? டவுட் செஷன், சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பகுதிக்கு வந்துருக்கும். ஏன் கேட்குறேன்னா, என்ன பண்ணிடக்கூடாது, எல்லாருக்கும் அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடரணும். இது எது வரைக்கும்? வருகை வரைக்கும். அதனால தான் நம்ம கேட்குறது. அப்படி யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆவிக்குரியவங்களுக்கு தான் வேதத்தை சொல்லுங்க ஐயா. ஐயா, நியாயப்பிரமாணம்னால 10 கட்டளைகளை தானங்க நியாயப்பிரமாணம். அப்படி இப்ப ஐயா வந்து ஆமா ஆமாங்க ஆமாங்க 613ன்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா? ஆமாங்கய்யா. ஆனா காலகாலமா நியாயப்பிரமாணம்னாலே 10 கட்டளைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதாங்க. இப்போ அது என்னன்னா, மொழிபெயர்த்து நம்ம அவங்கவுங்க ஓன் லாங்குவேஜ்ல அது படிக்கிறதுனால வந்த பிரச்சனை தாங்க அது. இப்போ 613 கட்டளைகளுக்குள்ளதான் அந்த 10 கட்டளையும் இருக்கு. சரிங்க. 613 கட்டளைகள்ங்கிறது அதான் சொல்றேனே, இப்போ வந்து எல்லாமே நம்ம செய்யறதாங்கய்யா. எல்லாம் நம்ம சாப்பிடுற முறை, ஜபிக்கிற முறை, நம்ம தசம்பாகம் கொடுக்கறது, இதை சார்ந்து உள்ள பிரமாணங்கள் தான் மொத்தம் 613. சரிங்க.
இதுல உள்ள ஒரு 10 கட்டளைகள் மட்டும் அந்த யாத்ராகமம் 20ல ஹைலைட் பண்ணி காட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணுதுன்னா, நம்ம வாசிக்கும்போது, ஓ சரி 10 கட்டளைகள் தான் பிரதானமா கொடுத்தாரு அப்படின்ற மாரி நம்ம எடுத்து அப்படின்ற மாரி ஒரு தோற்றம் நமக்கு அவங்கவங்க சொந்த மொழியில வாசிக்கும்போது கிடைக்குது இல்லையா? சரிங்க. 613 பிரமாணம் மோசேக்கு தான்யா எழுதி ஆ மோசேட்ட கற்பலகைகள்ல கொடுத்தாரு. பின்னாடி தான் நடக்குது. ஆனா அத ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே வச்சிருக்கிறாருங்க. அந்த 613ங்கிற கட்டளைகள ஆதியாகமம் 1 சரிங்க. அதிகாரத்திலே இருக்கு. எபிரேயத்துல நம்ம படிக்கும்போது 1 அதிகாரத்திலே இருக்கு. சரிங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எது கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிஷ்ய ஜீவ வழின்னு வாசிக்கிறோமா? அதாவது என்னுடைய பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். இந்த ம். பிரமாணம் தான் 613 கட்டளைகள். இந்த பிரமாணம் தான் ஜனங்களுக்கு அதனுடைய ஆத்துமாக்கு வெளிச்சம். இந்த சரிங்க. ஆதியாகமம் 1 அதிகாரத்துல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு பாருங்க. ஆமாங்கய்யா. அந்த வசனத்துக்கு போட்டீங்கன்னா 613 வந்துரும். வெளிச்சம்ன்றதுக்கு போட்டீங்கன்னா 613 வந்துரும். ஓ! சரி. அப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா 613 கட்டளைகள்ங்கிறது வேதம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கு. அதுல சரி. ஒரு பகுதி ஹைலைட் பண்ணி காட்டப்பட்டிருக்கிறது தான் இந்த 10 கட்டளைகள். ஓ! சரிங்க. ஆமா. அதனால நீங்க அந்த யாத்திராகமம் 20ல வாசிச்சீங்கன்னா, நெறைய ம். பிரமாணம் அதுல உள்ளே வராது. அந்த 10 கட்டளைகளுக்குள்ளே வராது. ஏன்னா, அதுல ஒரு 10 காரியம் மட்டும் அதுல வந்து தனியா சொல்லப்படுது. எடுத்து சொல்லப்படுது. சரி. நல்லதுங்க. ஆமாங்க. அதுதான் காரியம். அப்ப நல்லா ஆமா. அது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்க. எல்லாமே இப்ப நமக்கு வந்து இருதயத்திலே இன்பில்டா எழுதி குடுத்துட்டார். இப்ப நம்ம ரட்சிக்கப்படும்போது என்ன பண்றாருன்னா, இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டிருக்கிறதுனால, நமக்கு வேதம் இருக்கு. ஆவியானவர் இருக்கிறாரு. உள்ள எழுதப்பட்டிருக்கு. நமக்கு கைக்கொள்றதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாமே கைக்கொள்ற காரியம் தான். கைக்கொண்டுட்டு தான் சரி. இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாது. என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே நம்ம சரி. கைக்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். நல்லதுங்க. நன்றி. நல்லதுங்க. நன்றிங்க. ஸ்தோத்திரங்க. அப்போ நம்ம இது நெறைய கிறிஸ்டியனுக்கு தெரியாது. ஐயா கேட்ட கேள்வி. நெறைய பேருக்கு 10 நீ எத்தன பழைய ஏற்பாட்டுல எத்தன கட்டளைகள்னு கேட்டீங்கன்னா, 10 கட்டளைய தான் சொல்லுவாங்க. 10 கட்டளைகள்ல 613 கட்டளைகள் அப்படிங்கிறது நமக்கு இதனால தான் ஒரிஜினல் படிக்கணும். ஒரிஜினல்ல வேதத்த ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த மொழி பேசுறதுக்காக அல்ல. அந்த சத்தியத்த ஆத்துமாவுக்கு எடுத்துக்கிறதுக்காக தான். சத்தியத்தை அறியும்போது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் அல்ல. நம்முடைய புரிந்து கொள்ளுதல் அல்ல. மெய்யான சத்தியம் நம்ம ஆத்மாவ என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கிக்கிட்டே வரும். சரியா? இப்போ வாங்க. அதே மாரி யாருக்கா இருந்தா சொல்லுங்க. நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? 613 கட்டளைகள்ல இப்போ ஊழியத்துல இருக்கிறவங்க, கர்த்தருடைய சித்தத்த செய்றவங்க, தேவனின் பிரமாணம் என்னவென்று தெரிஞ்சிருக்கணும். எத செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 14 டிவிஷன்ல வேதத்துல 613 கட்டளைகள்ல 613 கட்டளைகள் இருந்தது. சரியா? இயேசுவின் நாட்கள்ல இருந்தது. இப்பவும் இருக்கு. சரியா? இப்போ முதல் கட்டளை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுல முதல் கட்டளை யாத்திராகமம் 20:2 யாத்திராகமம் 20:2 வாசி. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. ஆமென். இதுதான் முதல் கட்டளை. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் 613ல இதுதான் முதல் கட்டளை. தேவனாகிய கர்த்தர் நானே. சரியா? இது வந்து ஆங்கிலத்துல த புக் ஆஃப் நாலேட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. முதல் கட்டளை வந்து
உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து எகிப்திலிருந்து தங்களை அவங்களே தாங்களே விடுவித்துக் கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவங்களை கர்த்தர் தான் விடுவிக்கிறாரு. அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானேன்னு சொல்லப்படுதா? நீங்க ஒரிஜினல்ல போய் பார்த்தீங்கன்னா, ரபானிக்கல் ஸ்டடீஸ்ல போயிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 9 வார்த்தையில வச்சிருக்கிறார். 9 வார்த்தை 41 எழுத்துல வச்சிருக்கிறார். இப்போ 9 வார்த்தை 41 எழுத்துல ஏன் வச்சிருக்கிறாருன்னா, 9 வார்த்தைங்கிறது 9ங்கிறது டெத் சாபத்தை குறிக்கிறது. சாபத்திலிருந்து உன்னை விடுவிச்சவர் நான் தான் சொல்றார். விடுவித்த உன் தேவனாகிய கர்த்தர் 41னா எபிரேயத்துல தேவன், எலோஹீம், தேவன், வல்லமைகள், தேவன் சொல்றோம்ல தமிழ்ல, அதுக்கு எபிரேயத்துல எலோஹீம் அந்த வார்த்தைக்கு போட்டிங்கன்னா ஆர்டினல் வேல்யூ மேலே 41 தான் வரும். இப்போ அடிமைத்தன வீட்டிலேருந்து புறப்பட பண்ணவர் யாரு? எலோஹீம், நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர். எலோஹீம் அப்படின்னா வல்லமைகள்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு திருத்துவம் அதெல்லாம் கிடையாது பாருங்க, அவங்களுக்கு பொதுவாக சொல்றாரு தேவன் அப்படின்ட்டு. உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணவர் நான் தான். புதிய ஏற்பாட்டில் சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் யார் தான்? அவர் தான். சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு நம்முடைய மாமிச மனுஷன் எப்போவுமே தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்ப மாட்டான். அதாவது மாமிசம் எப்போவுமே தேவனுக்கு பிரியமா இருக்க நினைக்காது. ஆவிக்குரியவனா மாறிட்டா ஏன் மறுபடியும் பிறக்கணும்? ஆவிக்குரியவனாக மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரியவனா மாறிட்டா தான் ஆவிக்குரிய காரியம் லகுவா இருக்கும். மாம்சத்துக்குரிய மனுஷனா இருந்தா தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்பாது. உலகத்தை தான் நேசிக்க பார்க்கும், சுயத்தை நேசிக்க பார்க்கும், இந்த உலகத்தை அனுபவிக்க பார்க்கும். இப்போ ஆவிக்குரியவனா மாறிட்டாதான் கர்த்தருடைய சித்தத்தை தேடும். அதனாலதான் நம்ம ஆவிக்குரியவனா மாற சொல்றாரு. இந்த 613 கட்டளைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? ஆவிக்குரியதா இருக்கு. மனுஷன் மாம்சத்துக்குரியவனா இருக்கிற அப்படின்னால்தான் அதை கை கொள்ள முடியாததா இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரியவனை நாம மாறின பிறகு ஆவிக்குரியவனுக்கு அந்த காரியம் மறுபடி பிறந்து விட்டால் பிரமாணத்தை நிறைவேற்றுவது லகுவான காரியம். இப்போ நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அவர் நம்மை விடுவிக்காமல் எந்த மனிதனும் தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாது. இப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எந்த மனுஷனையும் நம்ம சீசராக்கலாம், எந்த மனுஷனையும் நாம ரட்சிக்க முடியாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? சகல ஜாதியிலும் சீசராக்குங்கள், எனக்கு கீழ்ப்படுகிற மாணவனாக்குங்கள்னு சொன்னார். அதை நம்ம செய்ய வேண்டிய வேலை. திருச்சபை ஊழியக்காரர்கள் நம்ம செய்ய வேண்டியது அவரை பின்பற்றுகிற மாணவராக்கலாம், சீஷராக்கலாம். ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. எல்லா ஆத்மாக்களும் கர்த்தருடையது, ரட்சிப்பும் கர்த்தருடையது, நியாய தீர்ப்பும் கர்த்தருடையது. நம்ம புரிஞ்சு கொள்ளணும், ரட்சிப்புங்கிறது எதன் அடிப்படையில் வச்சிருக்கிறான்னு சொன்னா, ஒரு மனிதன் மனம் திரும்பாம தன் பாவி என்று உணராம என் பாவத்தை மன்னிக்க ஒரு ரட்சகர் வேண்டும் என்று தேடாம அவனுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்காது, கர்த்தர் கொடுக்கவும் மாட்டார். அந்த ரட்சிப்பு அவர் கருத்துல வச்சிருக்கிறாரு. அது யாருக்கு தான் கொடுப்பாருன்னு சொன்னா, மனிதருடைய பார்வையிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, தன் பாவி என்று ஒருவன் உணர வேண்டும். நான் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், இதிலிருந்து நான் விடுபட முடியவில்லை என்று உணர வேண்டும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை வாஞ்சிக்கிறவர்களுக்கு தான் அவரிடத்துல கேட்டா பாவ மன்னிப்பு கிடைக்கும். இந்த ரட்சிப்பு அவருடையது, கர்த்தருடையது. இப்போ ரட்சிப்பை ஒரு மனிதனை நமக்கு தெரிஞ்சவனா இருக்கலாம், இல்லை நம்ம ரொம்ப நேசிக்கிற ஆளா இருக்கலாம், அவங்களுக்கு ரட்சிப்பை நம்ம கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவன் தன்னைத்தான் பாவி என்று உணராமல் தனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று அதை ஃபீல் பண்ணாம கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது கூடாத காரியம். ஆகவே ரட்சிப்பு நம்ம எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆத்மாவையும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அந்த ரட்சிப்பை கர்த்தர் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். எகிப்திலிருந்து விடுதலைய கர்த்தர் தான் கொடுக்கணும்.
எந்த ஒரு மனுஷனும் அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. சரியா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த இடத்த. ரட்சிப்பு கர்த்தருடையது, மீட்பு கர்த்தருடையது. ஆனால் அப்படி மீட்கப்பட்டவர்களை சீஷராக்குறது, அவங்கள வளர்ந்து தேர்ன அனுபவத்துக்குள்ள கொண்டு போறது நம்ம செய்யணும். அது அந்த வேலையை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார் திருச்சபைகிட்ட. ஆனால் ரட்சிக்கப்படுகிறது அவர் கருத்துல வச்சிருக்கார். இதை மாத்தி ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ பரலோகம் போயிடலான்னு கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு நிறைய மனமாறுதல் இல்லாம கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள கிறிஸ்தவர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மனமாறுதல் இல்லை, பாவ மன்னிப்பின் அனுபவம் இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆனா சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க, நம்புறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டா எனக்கு எல்லாம் நடக்கும், அதை தாரும் இதை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கே போக மாட்டாங்க. சுவாபம் மாறணும், அடுத்த கட்டம் கனி கொடுக்கணும், இந்த கட்டத்துக்கு இதுக்கே போக மாட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னா, ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தாதான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. சரியா, 9 வார்த்தை 41 எழுத்துல இருக்கு. ரட்சிப்பு எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொன்னா, மணவாளன் மணவாட்டிங்கிற உறவின் அடிப்படையில் இருக்கு. அப்போ இந்த உறவு வாஞ்சிக்காதவங்களுக்கு கிடையாது. வாஞ்சிக்காதவங்களுக்கு இது அப்ளிகபிளே ஆகாது. ரட்சிப்புங்கிறது விரும்புறவங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்கள் நம்ம கேட்க பார்க்குறோம் பாருங்களேன். நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். நிறைய இன்னைக்கு நம்ம மாறி மாறி வந்திருக்கு நிறைய காரியங்கள். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் ஒயின் ஷாப்லாம் முன்னாடிலாம் போய் இன்னொன்று சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்படி நம்ம ஆண்டவரை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அப்படிலாம் செய்ய சொல்லலை. ஏன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் முதலாவது ஊழியத்துக்கு வந்தவுடனே எங்கும் நன்மை செஞ்சார். அதாவது நன்மை செய்கிறார். நிறைய நன்மை செய்யும்போது திரளான ஜனங்கள் அவரிடத்துல கூடுறாங்க. அப்போ சத்தியத்தை தான் உங்களுக்கு சொல்றாரு. அவரை தேடி வந்தவங்களுக்கு தான் அவர் சத்தியத்தை சொன்னாரே தவிர, அவரை தேடி வந்தவங்களுக்கு தான் அவர் சுகம் கொடுத்தாரே தவிர, எங்கெங்கெல்லாம் வியாதியஸ்தம் இருக்கிறான்னு இவர் தேடி போய் அப்படி குணப்படுத்தலை. அவரை தேடி வந்த குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார். அவரை தேடி வந்த வியாதிஸ்தர்களை குணப்படுத்தினார். அவரை தேடி வந்து கேட்டவங்களுக்கு உபதேசிச்சாரு. அவங்களுக்கு அப்படித்தான் சத்தியத்தை சொன்னாரே தவிர, இவர் எருசலேமுக்கு போனாரு, ஆலயத்துக்கு போனாரு, வந்தாரு. நடுவுல அவர் எதிர்கொண்டு வந்தவங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு, விடுதலை சுகம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். ஜெபாலயத்துக்கு போனாரு, வந்தாரு. வேற எங்கேயுமே எந்த அநேக குஷ்டரோகிகள் இஸ்ரேலில் இருந்தாங்க, யாரையும் தேடி போய் அவர் குணப்படுத்தலாம் இல்லை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். விடுதலை, அற்புதம், அந்த ஊழியங்கள் ஆனாலும் சரி, முதலாவது அவங்க கர்த்தரை விசுவாசிச்சு கர்த்தரை தேடி வர்றவங்களுக்கு தான் அது கர்த்தர் கொடுப்பாரு. நாமளே தேடி தேடி போய் இது கொடுக்குற காரியம் இல்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அற்பமா ஜனங்கள்கிட்ட கொண்டு போயிடக்கூடாது. அதாவது எந்த ஒரு மனிதனும் பாவி என்று உணராம நீங்க ரட்சிப்பு அவனுக்கு திணிக்கவே முடியாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம ரட்சிப்பை திணிக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் தான் பாவி என்று உணராமல் ரட்சிப்புங்கிறது நடக்காது. கர்த்தர் கொடுக்கிறவர் அல்ல. அப்போ ரட்சிப்பு வந்து நம்ம போய் வலுக்கட்டாயம் ஒருத்தர்கிட்ட திணிக்கிற காரியம் அல்ல. அவங்க உணரணும், எனக்கு ஒரு ரட்சகர் வேணும், நான் பாவி, எனக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு வேணும், எனக்கு நித்தியம் வேணும், என் ஆத்மா நித்தியத்தில் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு அவங்க உணர்ந்தாதான். இப்ப நியாயப்பிரமாணத்தில் இருக்க முதல் கட்டளையே நம்ம புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் எகிப்தின் அடிமையிலிருந்து விடுவித்தவர்
தேவன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாரு. நமக்கு சிலுவையிலே நமக்காக அவர் சாபமாகி தம்முடைய பலத்த கரத்தினால் மணவாட்டியை மீட்டுக் கொள்ளுகிறார். நம்மை புதிய ஏற்பாட்டில் நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார். எப்படி? அவர் மணவாளனா இருக்கிறார், நம்ம மணவாட்டியா இருக்கிறோம். சிலுவையிலே நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்து இப்படி நம்மை பலத்த கரத்தினால மீட்டுக் கொள்றார். சரியா? இப்ப என்னை விடுவித்தவர் எனக்கு மணவாளன், இது நித்தியத்துக்கு உண்டான உறவு. இப்ப விடுவித்த பிறகு நமக்கு என்ன காரியம் சொன்னா, நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். இங்கதான் மனுஷனுக்கு பிரச்சனை. இது என்ன பிரச்சனை, என்ன விஷயம்னா, இது உணர்வு சார்ந்த, அறிவு சார்ந்த காரியம். ஏன்னா நமக்கு நடந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம மறக்கவோ முடியாது. ஏன்னா நமக்கு அது நடந்திருக்கு. சரியா? நடந்த காரியம். இப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா இல்லை நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுறதா அப்படிங்கிறது தான் மனுஷனுக்கு போராட்டம். இங்கே தான் நம்ம சுயாதீன பிரமாணம் நமக்கு இருந்தாலும் கர்த்தர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார் பிரமாணம், கர்த்தருடைய பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை, அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதான்னு பார்த்து நாம் நடக்கணும். சரியா? நம்முடைய விருப்பம் எல்லாம், நம்முடைய மனசில் தோன்றதெல்லாம் தேவ சித்தம்னு ஒருபோதும் நினைச்சிடக்கூடாது. இந்த முதல் கட்டளையில் நாம இந்த வசனத்துக்கு ஆடில் காட்டில் போட்டோம்னா, யாத்திராம 22க்கு ஆடில் காட்டில் போட்டால் 11 தான் வரும். அப்போ ஆடில் காட்டில் போட்டு சிங்கிள் போட்டால் 11 தான் வரும். அப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் யாரா தன்னை காண்பிக்கிறாரு? மணவாளன். விடுவிக்கப்பட்டவங்களை மணவாட்டி ஸ்தானத்தில் காண்பிக்கிறார். இப்போ நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட நாமும் இதே தான். நம்ம மணவாட்டி ஸ்தானம், கர்த்தர் மணவாளன். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தவர் மணவாளன், நாம மணவாட்டி ஸ்தானம். இப்போ யாத்திராம 23 வாசிங்க. யாத்திராம 23. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். என்னையன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு தமிழ்ல இருக்கா? ஒரிஜினல்ல என்னையன்றி உனக்கு வேறே புருஷன் உண்டாயிருக்க வேண்டாம், அதான் அர்த்தம். அதான் உண்மையிலே உள்ள இருக்கிற காரியம். வேற தேவர்கள் அல்ல, வேற ஆத்மாவுக்கு அவரை அன்றி வேற புருஷன் உண்டாயிருக்க கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்குற காரியம். புதிய ஏற்பாட்டில் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் என்னையன்றி வேறே அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்காதே, வணங்காதே, அது கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டுகிற காரியம். புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படுறவங்களுக்கு நமக்கு உன் ஆத்தும புருஷனை, ஆத்தும மணவாளனை மாற்றாதே. அப்படி மாத்தினா அவருக்கு எரிச்சல் உண்டாக்குற காரியம். அப்போ அவங்களுக்கும் நமக்கு அந்த ஒப்பீடு பார்த்துக்குங்க. பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க அந்நிய தேவனை நமஸ்கரிக்க கூடாது, எந்த தேவனையும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினா கர்த்தருக்கு எரிச்சல், கோபம் ஊட்டுகிற காரியம். புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆத்மாவுக்கு புருஷன் கர்த்தர் தான், ஆத்மாவுக்கு மணவாளன் அவர் தான். அவரை விட்டுட்டு அவரை இன்னொரு ஆளை மாத்தினா அவருக்கு கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய எரிச்சல் அவர் மேல் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற காரியம். இப்போ நமக்கு ஆத்மாவுக்கு அவரை என்று வேறே புருஷன் உண்டாயிருக்க கூடாது. சரியா? அப்படி வேற புருஷனை மாத்தினா, ஆத்மாவுக்கு வேற ஆளை மாத்தினா அவர் நம்மளை அறியன்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ இந்த என்னென்று உனக்கு வேறே புருஷன் உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிறது 7 வார்த்தை 22 எழுத்துல வச்சிருக்காரு. ஏன் 7 வார்த்தை? அவர் எப்படி இருக்கிறாரு? பூரணரா இருக்கிறாரு, அதனால 7 வார்த்தையில் வச்சிருக்கிறாரு. 22 எழுத்து அவர் ஆலஃபண்டா வார்த்தையாகி தேவனா இருக்கிறாரு. 22 எழுத்துக்களும் அவர் தான், அவரை வெளிப்படுத்துது. ஆகவே 22 எழுத்துல இந்த வசனத்தை வச்சிருக்காரு. அப்போ
வார்த்தையாகி தேவன் பூரணரா இருக்கிறார். அப்படி ஆத்ம புருஷன் எப்படி இருக்கிறாரு? பூரணரா இருக்கிற கர்த்தர். அவர் வார்த்தையாகிய தேவன். அவர் தான் நம்ம ஆத்மாவுக்கு மணவாள். வேற புருஷனை மாத்தினா நமக்கு ஆத்மாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ஆவிக்குரிய தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகத்தினுடைய தத்துவம் என்னன்னா, அந்த ஒளியின் வேகம் தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு எல்லாத்தோட அதிகம் சொல்லுது. ஆவிக்குரிய தத்துவம் நமக்கு மனதின் வேகம் தான் அந்த ஒளியின் வேகத்தோட ரொம்ப அதிகம். இந்த மனதின் வேகம் இங்க இருந்து நம்ம எதை வேணாலும் நினைக்கலாம், நித்தியத்தையும் பார்க்கலாம், பூமிக்கு அடியில் இருக்குதுன்னு நினைக்கலாம், ஒரு செகண்ட்ல நம்ம வந்து நினைக்கலாம். இந்த வேகம் ஒளியின் வேகத்தினுடைய அதிகம், வேகத்தோட அதிகம். சரியா? ஆவிக்குரிய தத்துவம், உலக தத்துவங்கிறது ஒளியின் வேகத்தை பெரிதாக சொல்லுகிறது. ஆவிக்குரிய தத்துவங்கிறது மனதின் வேகத்தை சொல்லுது. 2 ராஜ்யத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்று இந்த உலக ராஜ்யம், இன்னொன்று பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யம் எதன் அடிப்படையில் இருக்கு? மேல் ஃபீமேல், ஆண் பெண், மணவாளன் மணவாட்டி, இதன் அடிப்படையில் இருக்கு. இந்த உலக ராஜ்யம் இயற்கை, பிசிக்கல் லா, இயற்கை தத்துவம், இயற்கை பிரமாணம், அதுக்கு அளவு இருக்கு. இந்த பரலோக ராஜ்யத்தின் இதுக்கு தத்துவத்துக்கு மேல் ஃபீமேல்லாம் இருக்கு இல்லையா, மணவாளன் மணவாட்டி, இதுக்கு வந்து லிமிட் கிடையாது. நித்தியமா இருக்கக்கூடிய காரியம். மேல் ஃபீமேல், அதாவது அவர் மணவாளன் நம்ம மணவாட்டி, இதன் அடிப்படையில் தான் பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த சட்டம் இருக்கு. இது வந்து எவர் அண்ட் எவர், என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆனா அந்த பூமிக்குரிய சட்ட திட்டங்கள் பிரமாணங்கள் எல்லாமே ஒரு நாள் என்ன பண்ணப்பட போகுது? அழிந்து ஒளிந்து போக போகிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய இந்த அமைப்புங்கிறது, அவர் மணவாளன் என் ஆத்மாவுக்கு, நான் அவருக்கு மணவாட்டிங்கிறது என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. இது அவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம எடுக்க முடியும். இதுக்கு நம்ம சோர்ஸ் வந்து அவருடைய வார்த்தை தான். சரியா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆதியாகமம் 1:1 வானம்ங்கிறது ஆண்பால் பன்மை சொல். அது ஆதியிலே தேவன் வானத்தையும் இருக்குல்ல தமிழ்ல, எபிரேயத்துல வானங்களையும் தான் இருக்கு. வானங்களையும் பூமியையும், பூமிங்கிறது சிங்குலர், வானங்கள்ங்கிறது ப்ளூரல், அப்படிதான் இருக்கு. மொழிபெயர்ப்பில் நமக்கு மாறி வந்திருக்கு. அப்போ ஹாஷமாயும் அப்படிங்கிறது வானங்கள் அப்படிங்கிற வார்த்தை ஆண்பால் பன்மை சொல். பூமிங்கிறது வார்த்தை பெண்பால் ஒருமை சொல், பெண்பால் தனிச்சொல், ஒருமை சொல். இது எல்லாம் இந்த ரெண்டுமே, வானம் பூமி ரெண்டுக்குள்ள காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். வானங்கிறது எபிரேயத்துல கொடுக்கிறது. வானம் எல்லாமே மழையை கொடுக்கும். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள், சூரியன் இருக்கு, ஒளி வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த பூமி வந்து எதுவுமே அதுக்கு கொடுக்க முடியாது. இந்த பூமிங்கிறது எல்லாமே பெற்றுக்கொள்கிறது. மழையை பெற்றுக்கொள்ளுது, வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுது, தாவரங்கள்லாம் சூரிய வெளிச்சத்தினால வளருது, பழங்களை பக்குவப்படுத்துது. எல்லாமே இந்த பூமிங்கிறது வானத்திட்டிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம். ஆனால் இந்த பூமி வானத்துக்கு எதையாவது கொடுக்க முடியுமா சொல்லுங்க? எல்லாம் வாங்க தான் முடியும், கொடுக்க முடியாது. அதே மாதிரி வானங்கள்ங்கிறது கர்த்தருக்கு அடையாளமாகவும், பூமிங்கிறது மணவாட்டி நமக்கு அடையாளமாகவும் கொடுக்கப்பட்டது. நாம கர்த்தருக்கு எதுவுமே கொடுக்க முடியாது, பெற்றுக்கொள்ள தான் முடியும். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்கள் நாம வாங்குற ஸ்தானத்தில் இருக்கோம். அவர் கொடுக்கிறவர். அதன் அடிப்படையில் தான் வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம்னு கர்த்தர் சொன்னாரா? அதுதான் அதனுடைய காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம்னா, கர்த்தர் எல்லா மனுக்குலத்திற்கு கொடுக்கிறவர், மனிதர்களிடத்தில் அவர் எதையும் வாங்குறவர் அல்ல. இந்த ரெண்டுமே, வானம் பூமி ரெண்டுமே எதற்காக தான் அப்படின்னு சொன்னா, அந்த ரெண்டு காரியமும் எல்லாமே பேத், வீடு, ஆவிக்குரிய வீட்டுக்காக தான், கர்த்தருடைய வீடு அந்த அமைப்புக்காக தான். இதை கொஞ்சம் பார்த்துடலாம். இதுக்கு மட்டும் போடுங்க.
ஆஷமாயும் அதாவது வானங்கள் அந்த வார்த்தை சொல்றேன். அப்புறம் பூமி, பூமியையும், வானத்தையும் பூமியையும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 2 வார்த்தையும் தனித்தனியா சொல்றேன். அப்புறம் பேத் வீடு அப்படிங்கிறதையும் சொல்றேன். இந்த 3க்கும் ஆடில் கார்டில் போட்டு சிங்கிளும் போடுங்க. முதல்ல பேத்து சொல்றேன். பேத், பேத்னா வீடுன்னு அர்த்தம். பேத் யோத் டவ், இதுக்கு ஆடில் கார்டில் போடுங்க. பேத் யோத் டவ். பேத் 2வது எழுத்து, யோத் 10வது எழுத்து, டவ் 22வது எழுத்து. 2 2வது எழுத்து, அடுத்து 10வது எழுத்து, அடுத்து 22வது எழுத்து. பேத் யோத் டவ். இது பேத் வீடுன்னு போட்டுங்க. அடுத்த வார்த்தை வானங்கள் அல்லனா வானங்களையும். ஹாஷமாயும் அப்படின்னா ஹே ஷின் மெம் யோர் மெம் சோஃபித். ஹே 5, ஷின் 21, மெம் 13, யோத் 10, மெம் சோஃபித் 13. ஹே ஷின் மெம் யோத் மெம் சோஃபித். அடுத்த வார்த்தை ஹாயரட்ஸ், பூமியையும் அல்லது பூமி. அதுக்கு சொல்றேன். ஹே அலஃப் ரேஷ் சாடே சோஃபித். ஹே 5, ஆலஃப் 1, ரேஷ் 20, சாடே சோஃபித் 18. ஹே 5, ஆலஃப் 1, ரேஷ் 20, சாடே சோஃபித் 18. இந்த 3 வார்த்தைக்கும் ஆடில் கார்டில் போடுங்க. சிங்கிளும் போட்டுருங்க. போட்டு ஆடில் கார்டில் எல்லாம் மொத்தமாக கூட்டிடுங்க. சிங்கிளையும் மொத்தமாக கூட்டிடுங்க. கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். போடுறீங்களா? லெட்டர் எழுதிட்டீங்களா? மறுபடியும் தான் சொல்லணுமா? போடுறவங்க போடுங்க. பேத் யோத் டவ் முதல் வார்த்தை. 2வது வார்த்தை ஹே ஷின் மெம் யோத் மெம் சோஃபித். 3வது வார்த்தை ஹே அலஃப் ரேஷ் சாடே சோஃபித். 3க்கும் ஆடில் கார்டில் போட்டு சிங்கிள் போட்டு ஆடில் கார்டில் மொத்தமாக கூட்டிடுங்க. சிங்கிள் மொத்தமாக கூட்டிட்டு ஒன்று எடுத்துட்டு வா. சரி, போட்டுட்டு சொல்லுங்க. போட்டிங்களா?
போட்டாச்சா? யாராவது போடுறீங்களா? இல்ல யாரும் போடலன்னு நானே சொல்லிடுறேன். போடுற மாதிரி இருந்தா வெயிட் பண்ணலாம். சரி. போடுறீங்களா யாராவது? சரி, இப்ப நானே சொல்லட்டுமா? யாரும் போடல போல தெரியுது. நானே சொல்லட்டுமா? நாங்க சொல்லவா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா, சொல்லலாம். யாருன்னு சொல்லலாம், சொல்லுங்க. முதல் பதுக்கு ஆர்டினல் கேண்டல் 34 412 ஆமாங்கய்யா, 34 412. சரி, 62 125 62 395ங்கய்யா. ஐயோ. ஆமா, சரி 5 5 5 5 ஆமா. 21 ஆமா. 300 13 40 10 10. சரிங்க. அடுத்தது 300 95. அப்போ இருங்க, தப்பா போட்டேன், வந்து போட்டுறேன். சரிங்க, போட்டுருங்க. மூணாவது 44/386. 296மா? 5 5 1 1 20 200 18 90. 18 90 அதுக்கு போட்டிங்கன்னா ஆர்டினல் 44 கரெக்டு. கார்டினல் வந்து 296 296 வரும். கடைசி எழுத்துக்கு வந்து 18/90 20 200. ரேஷ் மூணாவது எழுத்துக்கு 20/200. அதெல்லாம் கூட்டினீங்கன்னா 44 296 போட்டு கூட்டிடுங்க. இப்போ எல்லா ஆர்டினலையும் கூட்டிடுங்க, கார்டினல் கூட்டிடுங்க. 34 62 44 அதை கூட்டிடுங்க. 412 395 296 அதையும் கூட்டிடுங்க. 140 ஆர்டினல் கார்டினல் 1103ங்க. வெரி குட். 140 ஆர்டினல் டோட்டல், கார்டினல் 1103. சிங்கிள் சொல்லிருங்க அப்படியே. சிங்கிள் 41 41 வருங்க. 41 41 கரெக்ட். 41 41 82 அவ்வளோதான். சரியா? இப்போ இந்த ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டிங்கன்னா, ஆர்டினல் கார்டினல் சிங்கிளாக கூட்டினீங்கன்னா அந்த 34 62 44 இதெல்லாம் வருது இல்லையா, அதை சிங்கிளாக கூட்டினீங்கன்னா 23 வரும். கார்டினல் டோட்டல்லாம் சிங்கிளாக கூட்டினீங்கன்னா 41 வரும். 23 41. ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் வந்து 23 41. அதை கூட்டினீங்கன்னா 64. சரியா? 64 வரும்.
அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஆர்டினல் கார்டினல் கூட்டினா 140 1103 கூட்டினா 1243 1243 அதை பிரேக் பண்ணிக்கங்க. 1243 பிரேக் பண்ணிங்கன்னா 1214 + 29 1214 + 29. 1214ங்கிறது கர்த்தர், 29ங்கிறது ரெபேக்காள். 1214ங்கிறது மணவாளன், 29ங்கிறது மணவாட்டி. இந்த வானம் பூமி, அதிலே ஏன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த மணவாளன் மணவாட்டிங்கிற உறவுக்காக தான். எல்லாமே இந்த பேத்துங்கிற வீட்டுக்காக தான், ஆவிக்குரிய வீட்டுக்காக தான். இந்த வீட்டுக்காக தான் இந்த வானமும் பூமியும். சரியா? இந்த வானங்கிற இந்த நவுன் வந்து ஆண்பால் பன்மை சொல், அதில் திரித்துவத்துக்காக. சரியா? ஆஷமாயும் அப்படிங்கிறது ஆண்பால் பன்மை சொல்னா திரித்துவ தேவன், அந்த அடையாளத்துக்காக. பூமிங்கிறது பெண்பால் ஒருமை சொல், மணவாட்டி ஒருத்தி, இண்டிவிஜுவல், ஒவ்வொன்று இண்டிவிஜுவல் ஆத்மா. யாருமே ஆத்மா வந்து ஆத்மாவுக்கு அறிவை நம்ம கொடுக்க, அதாவது புரிஞ்சு கொள்ளணும். ஆத்மாவுக்கு வேண்டிய அறிவை அவங்கவுங்க தான் சம்பாதிச்சு கொள்ளணும். நான் என் பொண்ணுக்கு சம்பாதிச்ச மாம்சத்தில் சம்பாதிச்சதை அவளுக்கு பேருக்கு நான் மாற்றி எழுதிட்டு போகலாம். நான் என் ஆத்மாவில் சம்பாதிச்சதை அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நான் மாம்சத்தில் சம்பாதிச்சதை என் மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகலாம். நான் ஆத்மாவில் சம்பாதிச்ச சொத்தை என் மனைவிக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாது. அவங்கவுங்க சேகரிச்சது தான் அவங்கவுங்களுக்கு. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் மன்னா அவங்கவுங்க போய் அன்னன்னைக்கு தேவையானதை பொறுக்கி கொள்ளணும். அதே மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவை வேதத்திலேருந்து 66 புஸ்தகத்திலேருந்து அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க சேர்த்துக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் நல்லா ஜெபம் பண்ணுற, ரொம்ப நேரம் பைபிள் படிக்கிறாருன்னா செல்லாது. என் பிள்ளை ரொம்ப நேரம் பைபிள் படிக்கிறாரு அப்படின்னா அது உங்களுக்கு தேவை, உங்களுக்கு செல்லாது. நீங்கள் உங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக உங்கள் ஆத்மாவுக்கு எடுக்கணும். சரியா? இப்போ சிங்கிள் பார்த்தீங்கன்னா 41 41 82. 82ங்கிறது எபிரேயத்தில் எலோஹிம் ஆபிரகாம், ஆபிரகாமின் தேவனுக்கு போட்டிங்கன்னா வந்துடும். இதுதான் வரும், 82 வந்துடும். 82 பிரேக் பண்ணிக்கங்க. 82 பிரேக் பண்ணிங்கன்னா 22 + 38 + 22. 22ங்கிறது ஹெப்ராயிக், அதில் முதல் 22 ஆலஃபண்ட் டவுன் எழுதிக்கங்க. 38ங்கிறது ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளன், அது ரபானிக்கல். அடுத்து 22 மெஸ்ஸியானிக், அது வந்து 11:11 மணவாளன் மணவாட்டின்னு போட்டு. ஒரு 22 ஆலஃபண்ட் டவு ஹெப்ராயிக் பீரியடில், 38 ரபானிக்கல் பீரியடில் ஜெனிசிஸ் 1:1 ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளன். அடுத்து 22 மெஸ்ஸியானிக் பீரியடில் 11:11 மணவாளன் மணவாட்டி. இதற்காக தான் இந்த வானங்களும் பூமிங்கிற காரியம். சரியா? சரி, இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மீதி அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஐயா தீர்க்கதரிசியா ஜெபம் பண்ணுங்க. ராஜையா முடிச்சிடலாம். சிங்கிள் 46 கொண்டு வேணையா? சிங்கிள் 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 எவ்வளோங்க வருது? 23 20 46. 23 23 46. அது வேணாங்கய்யா, 46 நம்ம எதுவுமே நீங்க எடுக்க முடியாது. ஆமா, அது அப்படி இருக்கட்டும். சோதரம் எடுத்தாவே சோதராஜா, சோதரம் சோதரம் அழுவரே, எங்களை அருமையா நீ சிந்த நல்ல பிதாவே, நல்ல விலைக்காம தூக்கிறான்றே. இந்த ஆசிரிக்கப்பட்டதான இந்த நாளும் ராஜா தேவருமுறை கட்டும்படியாக அப்பா முத்தாசலாய் பிள்ளைகளை கத்த இந்த நாளும் கத்தாவே ராஜா
கூடி இந்த நாளும் கர்த்தாவே கற்றுக்கொள்ள செய்திருக்கார் ராஜனே முக்கொடாவுடைய சோதரே இந்த நாளும் கர்த்தாவே அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு ஆம் கர்த்தாவே ராஜா இந்த கட்டளை பிரமாணத்தை குறித்தான காரியங்களை குறித்தும் அறிவித்தீர்கள். ஆம் கர்த்தாவே ராஜா இப்படியா இருந்தாலும் ஆம் கத்த அநேக காரியங்களை குறித்து ஆம் கத்த அறிவித்து கொடுத்திருக்க ராஜா புறாவுடைய ஆசோதாண்டுற அந்தபடியாக கத்த ராஜா ஆம் கத்த முதலாம் கட்டளை இரண்டாம் கட்டளையான கட்டளையும் கத்த கொடுத்தீரி அதற்காக சோதராண்டுற அதே போல வானமும் ஆம் கர்த்தாவே வானம் பூமியும் ஆம் கர்த்தாவே ராஜா அப்பா சுத்திர வீடு குறித்தான காரியங்களை குறித்தும் அதுக்கு விளக்கமாய் ராஜா எல்லாவற்றையும் கற்று வெளிப்படுத்தி கொடுத்திருக்கா ராஜனே கோடாவுடைய சோதர எல்லாம் வானம் பூமி எல்லாம் ஆம் கர்த்தாவே மனவாளும் மனவாட்டிக்குரியான காரியங்களா இருக்கிறனாலே அவைகளை நான் கற்றுக்கொண்டு ராஜா உங்களுக்கு பிரியமான மனவாளியாய் நாங்கள் ஒவ்வொரு எலும்பி பிராசிக்க இறக்கசிங்க மனவாட்டி சபையை தெரிந்து கொண்ட நோக்கத்தில் நிறுட்டுங்காண்டுற அப்பா ஆறு முடி மட்டுமாக எந்த ஒரு தவறுகளும் இல்லாபடிக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள செய்திருக்க நன்றி அப்பா எந்த ஒரு பிரச்சனை ஆபடிக்கு நீ சமாத்தோடு நடத்துக்க ராஜ கூடாவுடைய சோதராண்டுற அப்பா இது நடத்த அனுமதி தாசருக்கு ஆஜிக்கிறாண்டுற ஆம் கர்த்தாவே ராஜ தாசர் இன்னும் வெள்ளக்கரை எடுத்து பயன்படுத்துங்க அவனுடைய ஆவி ஆத்மசத்தை பலப்படுத்துங்க அப்பா அவருடைய கத்த மனித சௌரி பிள்ளைகளுக்கு ஆஜிக்கிறோம் ஒவ்வொருவரும் பலப்பட்டாண்டுற கையும் தாசம் சொல்லலாம் ஊழியங்களாம் அவரையுமாய் ஆசுங்காண்டரே ஆம் கத்தமான கர்த்தாவே பணம் கொடுத்து கற்றுக்கொண்டு நீங்கள் இலவசமாய் சபைக்காக எல்லாவற்றும் செய்யக்கூடிய தியாகத்துக்குரிய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆம் கர்த்தாவே அப்பா கர்த்த சால சமூராசம் நிரப்பிக்கிறோம் தொடர்ந்து நடத்துங்க இன்னும் கர்த்தாவே ராஜா இந்த எபிரேய மொழியை கற்றுக்கொள்ள கட்ட வாங்கியுள்ள பிள்ளைகளையும் ஆம் கத்த மனவாட்டிக்குள்ளாக தலைமை சொந்த கிளிமட்டுக்குமான பிள்ளைகளையும் ஆம் கத்த வாங்கியுள்ள பிள்ளைகளை கூடி சேர்க்க உதவிச்சுங்க பலப்பட்டு அணுற தொடர்ந்து கட்ட இரவு ஜபத்தை ஆசிரியமைக்கின்றோம் வழிநடத்தும் காத்துள்ளோம் ஆசிரியாக எங்கள் மேற்பரசமாய் இயேசு நாமத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே ஆமென். ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும், ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு உடையவர்களே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கலந்து கொண்ட எல்லா பரிசுத்த பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சோதரையா சோதரங்கய்யா. சோத்துருங்கய்யா. சோதரங்கய்யா. சோதரங்கய்யா. சோதரம். ஐயா போன வாரம் ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்பலன்னு நினைக்கிறேங்க. அப்படியாங்கய்யா, சரி இந்த குரூப்ல பார்த்து அனுப்பிச்சு விட்றேங்கய்யா. 9ஆம் தேதி நடந்ததுங்க. 9ஆம் தேதி நடந்தது. சரிங்க, அனுப்பிச்சு விட்றேங்க. நல்லதுங்க. நன்றிங்க. நன்றி. சோதரம். நன்றி நன்றிங்க. சோத்துருங்க. சரி, சோதரம். எல்லாருக்கும் சோதரம். ரெலிவாக்கி.